ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிஷோர் பாலராமிலேருந்து உங்கள் கிருஷ்ணன். ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்டிங் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபீல் த பெயின் பட் டோன்ட் சஃபர். ஓகேங்களா? ஸோ என்னங்க சார் இது மீனிங் புரியலையேங்க சார். ஃபீல் த பெயின் ஃபீல் பண்ண சொல்கிறீங்க, பட் சஃபர் ஆகாதீங்கன்னு சொல்கிறீங்க, என்னென்னு புரியலையே அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ஸோ இதுக்கு ஒரு குட்டி கதைங்கிறத விட ஒரு உண்மை பார்த்தீங்கன்னா ஒருத்தரை பற்றின ஒரு வரலாறு சொல்லி ஆகணும். ஸோ அதுக்கு நான் எக்ஸாம்பிளாக எடுத்துருக்கிறது யாரும் பார்த்தீங்கன்னா உசேன் போல்ட். ஓகேவா? ஸோ இது ஜஸ்ட் லிசன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு அதோடைய மீனிங் உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகேங்களா? ஸோ ஒரு டைம் என்ன ஆச்சு, உசேன் போல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ தடகள போட்டி, அதாவது அத்லட்டிக்கில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சாம்பியன். ஓகேங்களா? ஸோ அவர் பேர் தெரியாமவங்க யாருமே இருக்க முடியாது. மின்னல் வேக ஓட்டப்பந்த வீரர்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்சிடென்ட், அதிலேருந்து எப்படி அவர் மீண்டு வந்தார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை 2011 நினைக்கிறேன். ஓகேவா? அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் அத்லெட்டிக் போட்டி பார்த்தீங்கன்னா பயங்கர எதிர்பார்ப்போடு பார்த்தீங்கன்னா அந்த போட்டி நடந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு மக்களும் சரி, அதே மாதிரி உசேன் போல்ட் அவரும் சரி ரொம்ப எதிர்பார்த்த ஒரு போட்டி. அந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா தற்செயலாக அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்ப்பு, அவர் அதில் கண்டிப்பாக வின் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரொம்ப ஆர்வமாக இருந்தார். அந்தளவுக்கு அவரோட முகத்துலேயும் சரி பார்த்தோன்னா அந்தளவுக்கு ஒரு தெளிவு இருந்துச்சு, எப்படி இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல வின் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. பட் எதிர்ச்சியாக என்ன ஆச்சு அப்படின்னா ஃபவுல் பண்ணிட்டார். ஓகேங்களா? ஸோ அதாவது அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த சவுண்டு விட்டதுக்கு அப்புறம் தான் ஓடணும். அவர் ப்ரீவியஸாகவே அங்கே பாருங்கள், இந்த பிக்சர்லேயே நீங்கள் பார்ப்பீங்க, ப்ரீவியஸாகவே என்ன பண்ணிட்டாரு, ஃபவுல் பண்ணிட்டு எந்திரிச்சு ஓடிட்டார். ஓகேவா? அதனால் என்ன பண்ணிட்டாங்க, அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால் பார்த்தோன்னா அவரால் அதை தாங்கிக்கவே முடியல. அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் உடம்புல போட்டிருந்த அந்த டிஷர்ட்டை பார்த்தீங்கன்னா கழட்டிட்டு அவரால் அதை பெயினை தாங்கிக்கவே முடியல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டிஷர்ட்டை கழட்டிட்டு ரொம்ப கத்துறாரு, ஆவேசமாக கத்துறாரு, என்னடா இப்படி ஆகிடுச்சு. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணிட்டு ஒரு சின்ன மிஸ்டேக்கில் போயிடுச்சு அப்படின்னா அது எந்த அளவுக்கு பெயின் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் அவரால் கட்டுப்படுத்தவே முடியல. ஸோ செவுத்தில் போய் முட்டிக்கிறாரு. அவர் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டே இருக்கிறாரு. ஸோ அந்த நாட்டு மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிகுந்த ஏமாற்றத்தோடு இருக்கிறாங்க. ஏன்னா அது ரொம்ப எதிர்பார்த்த ஒரு போட்டி. கண்டிப்பாக அவர் ஆக்சுவலாக ஜமைக்கா, அவரோட நாடு ஜமைக்கா, அந்த கண்ட்ரி மக்கள்லாம் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. ஸோ அவரும் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தார். பட் அந்த இதிலிருந்து அவரால் மீண்டு வரவே முடியல. அவரால் அங்கேயும் இங்கேயும் நடக்கிறாரு, பண்ணுறாரு, இந்த பக்கம் போகிறாரு, அந்த பக்கம் போகிறாரு, அவரால் அவர் தாங்கிக்கவே முடியல. ஓகேவா? பட் அவர் அதோட ஸ்டாப் பண்ணவே இல்லை. அந்த ஒரு வழியை பார்த்தீங்கன்னா அவர் மைண்டுக்குள்ளே மனசுக்குள்ளே வச்சிருக்கிறாரு. அதுக்காக அவர் வருத்தப்பட்டாரே தவிர அது பார்த்தீங்கன்னா அதை கண்டினியூ பண்ணலை. ஓகேவா? அதுக்காக என்ன பண்ணார், அடுத்து ப்ராக்டிஸ் பண்ணார். ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிஸுங்கிறது அடுத்த டைம் வின் பண்ணுறதுக்காக கிடையாது, ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ டெய்லி ப்ராக்டிஸ், அதோட அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஒருத்தர் ஒரு போட்டியில் தோத்துட்டோம் அப்படின்னாலே அதுலேருந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, அஜியோ போச்சே அப்படின்ட்டு சின்ன சின்ன மிஸ்டேக்கில் போதே அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், பாதிலே ஸ்டாப் பண்ணிடுவோம். பட் இவர் அப்படி கிடையாது. அதோட இதில் பார்த்தீங்கன்னா மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணார். அது பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் தான் இன்னொரு போட்டி வரப்போகுதுன்னு தெரிஞ்சும் பார்த்தீங்கன்னா அது விடாமுயற்சியோட பயங்கர ப்ராக்டிஸ் பண்ணார். ஓகேங்களா? ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அடுத்த போட்டி வருது. அடுத்த போட்டியில் அவரோட கவனம் ஃபுல்லாகவே எதில் இருக்குது அப்படின்னா, அவர் அந்த போட்டியில் வின் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நல்லா கேட்டுங்க, இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவர் அடுத்த போட்டியில் வின் பண்ணணும்னு நினைக்க கிடையாது. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு பெயின் அனுபவிச்சிருக்கிறார். ஏன்னா முறையாக ப்ராக்டிஸ் பண்ணி பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணி ஒரு போட்டியில் இருந்து நம்ம அதை வின் பண்ணணும் அப்படிங்கும்போது ஒரு சின்ன மிஸ்டேக்கில் அவர் விட்டுட்டோம் அப்படிங்கும்போது அந்த பெயினை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஃபீல் பண்ணியிருக்கிறாரு. ஓகேங்களா? ஆனால் அதை நினச்சி வருத்தப்படலை. ஃபீல் மீன்ஸ் அது என்ன, அந்த வலியை உணர்ந்திருக்கிறாரு. ஓகேவா? அது எந்த அளவுக்கு அந்த வலி இருக்கும் அப்படிங்கிறது அவங்க நல்லாவே தெரியும். ஓகேவா? ஏன்னா கைக்கு எட்டினதை ஒரு சின்ன மிஸ்டேக்கில் விட்டுட்டோம் அப்படிங்கும்போது அது அடுத்த டைம் வேறு மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதுவசரம் என்ன பண்ணார், அவரோட பார்வையிலே தெரிஞ்சிருக்கும். அவரோட பார்வை ஃபுல்லாக எதில் இருந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் மட்டும் தான் இருந்துச்சு. அவர் ஃபவுலில் மடி மிதிச்சிருவோம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா அவர் அந்தளவுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டார். அவரோட மைண்டு ஃபுல்லாகவே அந்த டைமிங்கில் மட்டும் தான் இருந்துச்சு. அந்த டைமிங் மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கிட்டார். இந்த டைம் நம்ம வின் பண்ணக்கூடாது, அதை வின் பண்ணுறதை தாண்டி வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவர் மைண்டில் இருந்துச்சு. அவரோட பார்வையிலேயே அதை சொல்லும். கண்டிப்பாக இந்த டைம் லாஸ்ட் அச்சீவ்மெண்ட் என்ன வேர்ல்டு ரெக்கார்ட் இருக்கோ, ப்ரீவியஸ் ரெக்கார்டு என்ன இருக்கோ அதை தாண்டி நான் இந்த தடவை ரெக்கார்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா சாதாரணமாக வின் பண்ணுறதுங்கிறது நம்ம போன டைமே வின் பண்ணியிருக்கலாம். பட் அதை நான் விட்டுட்டேன். இந்த டைம் நான் வின் மட்டும் பண்ணக்கூடாது, வேர்ல்டு ரெக்கார்டு அடிக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் அவர் மைண்டில் வச்சுருந்தார். அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவரோட வேகம் பார்த்தீங்கன்னா மின்னல் வேகத்தில் ஓடினார். அது பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணிட்டார், கடைசியாக அந்த வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணிட்டார். ஓகேங்களா? ஸோ 9.58. ஓகேங்களா? ஸோ இந்த செகண்ட்ஸில் என்ன பண்ணியிருக்கிறார், அவர் ஓடி அதை பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்கிறார். ஓகேங்களா? ஸோ நியூ வேர்ல்டு ரெக்கார்டே பண்ணினா அவர் படைச்சிருக்கிறார். ஓகேங்களா? ஸோ அது பார்த்தீங்கன்னா இதுலேருந்து என்ன சார் நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறீங்க. ஓகேங்களா? அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கும்போது ஒன்ஸ் இந்த டைம் இந்த ஒரு எக்ஸாம் விட்டுட்டீங்க.
ஓகே குரூப் 2 ப்ரிலிம்ஸில் எக்ஸாம் விட்டுட்டீங்க, ஓகே அதனால் வந்து வருத்தம் தான். பட் நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த எக்ஸாம் போயிடுச்சுன்னு நினச்சிட்டு அதை நினச்சி அந்த ஃபீல், அதாவது அந்த பெயினை வந்து ஃபீல் பண்ணுங்கள், ஓகேங்களா. பட் அதை வந்து நினச்சி ஒரி பண்ணாதீங்க. ஓகே இப்போ பாருங்கள், நமக்கு அடிபட்டுருக்கு, ஓகே அடிபட்டுச்சுன்னா ஐயோ நம்ம வந்து அழுகிறதுனால பிரோஜனம் கிடையாது, ஓகேங்களா. அந்த அடிபட்டுச்சு, ஆமாம் வலி இருக்க தான் செய்யும். அந்த வலியை வந்து என்ன பண்ணுங்கள், ஃபீல் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஆனால் அதை நினச்சி ஒரி பண்ணாதீங்க. ஐயோ வலிக்குது கத்துனா மட்டும் நமக்கு வலி போயிடாது, அந்த வலி அப்படியே தான் இருக்கும், ஓகேங்களா. அதை நினச்சி ஓகே பாடுறான் இந்த வலி தான் நான் பார்த்துக்கலாம் என்ன அப்படின்னு எந்திரிச்சு நடந்து பாருங்கள். அடுத்த 2 மணி நேரத்தில் 2 நாள் வந்து பார்த்தோன்னா அந்த வலியே இருக்காது, ஓகேங்களா. ஸோ உங்களை தாண்டி அந்த என்ன இருக்கணும், அந்த பெயினை வந்து நாங்கள் ஃபீல் பண்ணணும், சரிங்களா. அதை நினச்சி உட்காந்து ஒரி பண்ணிவிட்டு அழுதுட்டு இருந்தீங்கன்னா அது என்னாகும், அந்த பெயின் அந்த புண்ணு அப்படியே வந்து என்னாகும், அப்படியே சீல் பிடிச்சி என்ன ஆகிடும், ரொம்ப பெருங்காயமாகிடும், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு என்ன ஒரு வருத்தம் வந்தாலும் சரி, என்ன ஒரு ஸ்ட்ரகிள் வந்தாலும் சரி, அந்த ஸ்ட்ரகிளுக்கு உண்டானதை ஃபீல் பண்ணுங்கள். பட் அதை நினச்சி ரொம்ப நேரம் ஒரி பண்ணாதீங்க, ஓகேங்களா. ஒரு எக்ஸாம் விட்டுட்டேங்க சார், இப்போ என்னென்னா இப்போ உசேன் போல்ட் பண்ண அதே மாதிரி தான் அந்த ஃபவுல் பண்ணார் பார்த்தீங்களா, அது ஃபவுல் பண்ண மாதிரி தான் நீங்களும், ஓகேங்களா. ஒரு சின்ன மிஸ்டேக்கில் தான் என்ன பண்ணுறீங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமே விட்டுட்டு வரீங்க, ஓகேவா. அந்த சின்ன மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை எந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஆள் மனசில் வந்து வற்புறுத்தி இருக்கும். ஏன்னா 1 மார்க் 2 மார்க்கில் விட்டேன், ஓஎம்ஆர் சீட்டில் வந்து தப்பு பண்ணிட்டேன், அதேமாதிரி ஹால் டிக்கெட் வந்து மிஸ் பண்ணிட்டேன், அதேமாதிரி ஓஎம்ஆர் சீட்டில் ஃபில் பண்ணுறப்ப தப்பாக மார்க் பண்ணிட்டேன், தெரிஞ்ச கொஸ்டினே தப்பு பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த சின்ன மிஸ்டேக்கில் உங்கள் லைஃபை வந்து என்ன பண்ணிட்டீங்க, விட்டுட்டீங்க. பட் அது அடுத்த டைம் என்ன பண்ணணும்னா, நம்ம பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, நம்ம நல்ல மார்க் எடுத்து அந்த ரெக்கார்ட் படிக்கணும், ஓகேங்களா. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கீங்க, சஃபர் ஆயிருக்கீங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக அடுத்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுறது முக்கியம் கிடையாது, உங்களோட ப்ராக்டிஸ் பாஸ் பண்ணுறதை தாண்டி நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்லேயே போய் உட்காரணும், அவ்வளோதான் நம்மளோட டார்கெட் இருக்கணும், ஓகேங்களா. அது முடியுமானா கண்டிப்பாக முடியும். உங்களால் முடியாதுன்னு சொல்கிற ஒரு விஷயத்தை இன்னொருத்தர் எங்கேயோ யாரோ ஒருத்தர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, ஓகேங்களா. அதனால் முடியாதுன்னு சொல்கிறத விட முடியும் அப்படிங்கிறது மட்டும் முயற்சி பண்ணுங்கள், ஓகேங்களா. நல்லா தெரிஞ்சுங்க, எப்போவுமே வந்து இந்த மட்டும் மைண்டில் எப்போயுமே வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் ஜாப் 2019 டிஎன்பிசியில் அதுவும் குரூப் 2 வாங்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் வாங்குறது கஷ்டம்டா, அதெல்லாம் வந்து 3 வருஷம் படிக்கணும், 4 வருஷம் படிக்கணும், அப்படி படிக்கணும் இப்படி படிக்கணும், ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் படிக்கணும், 20 மணி நேரம் படிக்கணும், சொல்கிறவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் நீங்கள் காதில் போட்டுக்காதீங்க, ஓகேங்களா. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து வெளியில் நின்று வேடிக்கை பார்க்குறவங்க, நீங்கள் களத்தில் இறங்கி அது ஆழமாக போய் அது என்ன தான் ஆழம் இருக்குது, என்ன தான் படிக்க முடியாது அப்படிங்கிறது பார்க்குற ஸ்டேஜில் இருக்கீங்க, ஓகேங்களா. ஏன்னா முடியாது அப்படிங்கிறதுக்கு 1000 காரணம் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, முடியும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு காரணமாச்சு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த ஒரு காரணத்தை மட்டும் வச்சு நீங்கள் மூவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக 2019 உங்களுக்கான லைஃப் கண்டிப்பாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு தகவலோட சந்திக்கலாம். இது கிறிஸ்டோபர்லேருந்து கிருஷ்ணன். தேங்க்யூ.